ஆனால் ரெப்போ வட்டி விகிதம் 0.25 விழுக்காடு குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எம்பிசி என்று சொல்லக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி நாணய கொள்கை குழு கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கூட்டம் பொறுத்தவரையில் புதிய நிதியாண்டிற்கான முதல் கூட்டம் என்பதால் இந்த கூட்டத்தில் அறிவிக்கப்படக்கூடிய முக்கிய அறிவிப்பு என்பது எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. அதன்படி 0.25 விழுக்காடு குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இந்த அறிவிப்பு பொறுத்தவரையில் அதாவது சஞ்சய் மல்கோத்ரா ரிசர்வ் வங்கி கவர்னராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய கூட்டம் என்பதாலும் அதற்கு பிறகு தொடர்ந்து வரக்கூடிய அறிவிப்புகள் பொறுத்தவரையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு பொருளாதார ஏற்ற இறக்கும் காரணமாக இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவு என்பது மிகவும் முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக புதிய நிதியாண்டிற்கான முதல் கொள்கை கூட்டமாக இது பார்க்கப்படும் நிலையில் ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று ரெப்போ வட்டி விகிதம் பொறுத்தவரையில் அமெரிக்காவுடைய பரஸ்பர வரி விதிப்புக்கு பிறகு இது வெளியாகிறது. அதனால் பணவீக்கம் அதிகரித்த காரணத்தால் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. பொதுவாக இந்த பணவீக்கம் குறையும் போது ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படும். அதனுடைய தாக்கம் என்று அடுத்த சில மாதங்கள் பணவீக்கம் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதன் அடிப்படையில் தான் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிலையில் ரெப்போ விகிதம் 6.25 விழுக்காட்டில் இருந்து 6 விழுக்காடாக தற்போது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் 0.25 விழுக்காடு குறைக்கப்படக்கூடிய காரணத்தால் 6 விழுக்காடாக நிர்ணயிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட காரணத்தால் காலை முதலில் ரூபாய் மதிப்பு என்பது சரிவு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்பது சரிந்தது. 30 காசுகள் குறைந்து 86.56 என்ற நிலையில் உள்ளது. அதன் காரணமாக சர்வதேச அளவில் காணப்படக்கூடிய பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் சரிவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ரெப்போ வட்டி விகிதம் 0.25 விழுக்காடு குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனுடைய பலன் என்னவென்றால் வங்கியில் கடன் வாங்கியவர்களுக்கு மிகவும் பலனாக இருக்கும். குறிப்பாக வீட்டுக்கடன் வாங்கியவர்களுக்கு இது பலன் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வட்டி விகிதங்கள் குறையக்கூடிய காரணத்தால் இது மக்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.